Good morning, students. Now we are going to see about the methods of beekeeping. ஸோ நிறையா பீ கீப்பிங்னா என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹனியினுடைய ப்ரொடக்ஷன் இன்றைக்கி எந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, அது சொசைட்டியில் அதுக்கான தேவை என்ன, ஹெல்த் இஷ்யூஸ்க்காக, நியூட்ரிஷியஸ் கண்டென்ட்காக, அதே மாதிரி இன்கம் சோர்ஸாக எப்படி பீக்கீப்பிங் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த சீக்வென்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் பீக்கீப்பிங். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இயற்கையான மெத்தட்ஸும் இருக்குது, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் பயன்படுத்துகிற மாதிரியான மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி சுச்சுவேஷன்ஸில் நம்ம வீடுகளில், நம்மளுடைய வீட்டு தோட்டங்களில், அல்லது வயல்வெளிகளில், அல்லது நம்மளுடைய பண்ணை நிலங்களில், அல்லது இயற்கையான சூழ்நிலைகளில் நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன பெட்டிகளை வச்சு அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹனியை வச்சு நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ணுறோம். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இது. ஆனால் இயர்லியர் மெத்தட்ஸ் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ், குறிப்பிட்ட லொக்கேஷனில், உயரமான மலைப்பகுதிகளில், உயரமான மரங்களுடைய கிளைகளில், இந்த மாதிரி அது ஒரு இயற்கையான சூழலில், ஒரு குகை மாதிரியான அமைப்புகளில் தேனீக்கள் தேன் கூடு கட்டி அதை தேன் உற்பத்தி பண்ணோம். ஆனால் அந்த மாதிரியான தேனை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்கு எடுத்து பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமமான காரியம். அதுக்குன்னு மெனக்கெட்டு என்ன பண்ணணும், எடுத்து மேலே ஏறி அல்லது அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது இயற்கையான முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்மளுடைய ரோல் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறையா அடாப்டபுள் மெத்தட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இன்றைக்கி தோட்டங்களில், மொட்டை மாடிகளில், இது மாதிரி இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அந்த பெட்டிகளை, அந்த ஹைவ்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஹைவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேனீக்களை வீட்டிலேயே வளர்த்து தேன் வீட்டிலே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது, அல்லது நம்மளுடைய தோட்டங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அந்த தேனி வளர்க்குறதுக்காக பயன்படுத்தப்படுற அப்பாரட்டஸ்க்கு பேர் ஹைவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைவ் டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதனுடைய ட்ராபேக்ஸ் என்ன, அது நேச்சுரல் சிஸ்டத்துடைய ட்ராபேக்ஸ் என்ன, அதே மாதிரி இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய மெத்தட்ஸினுடைய பாசிட்டிவ்னஸ் என்ன அப்படிங்கிறத இந்த மெத்தட்ஸ் ஆஃப் பீ கீப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாமா? ஓகே. Method of beekeeping. The ultimate aim of beekeeping is to get more and more honey in pure form. The ultimate role இயற்கையானது தான். பியூரஸ்ட் ஃபார்மில் தேனை உற்பத்தி செஞ்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எய்மாக இருக்குது. The old method commonly used by old apiculture is very cruel and of unplanned type. முக்கியமாக அந்தமாரி பெரிய பெரிய மரங்களில், சுவர்களில், கட்டடங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது, இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் அது ரொம்ப ஹார்டான விஷயமா இருக்கும், நமக்கு பயன்படுத்துறதுல சிரமங்கள் இருக்கலாம். திஸ் ஓல்டு மெத்தட் இஸ் கால்டு அண்ட் இண்டிஜியஸ் மெத்தட்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், அதேமாரி நமக்கு எடுக்கக்கூடியதில் நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் இயற்கையாகவே நடக்கக்கூடிய அந்த மெத்தடுகள், இயற்கையாகவே நடக்கக்கூடிய அந்த பீக்கீப்பிங் மூலியமாக நடக்கக்கூடிய ஹனி ப்ரொடக்ஷன் அது என்ன சொல்கிறோம், இண்டிஜினஸ் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். இண்டிஜினஸ் மெத்தட்ஸில் ஹியூமனுடைய ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இயற்கையாகவே அந்த தேனீக்களே, ஹனி பீஸே என்ன பண்ணும், அதை ப்ரொடக்ஷன் பண்ணும். அதுக்கு இயற்கையாகவே நடக்கும் அந்த விஷயங்கள். அதை தான் இண்டிஜினஸ் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஹைவ். 2 types of hives are there. 2 வகையான ஹைவ்ஸ் இருக்குது. ஹைவ்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். 2 types of hives are there. Hives are used in indigenous methods of beekeeping. Example, wall or fixed and movable hive. 2 சொல்லுவாங்க. அதாவது wall or fixed or movable hive. wall or fixed அப்படிங்கிறது அது உயரமான மலைப்பகுதிகளில், சுரங்கங்களில், குகை பகுதிகளில், மலை மேலே இருக்கக்கூடிய குகை பகுதிகளில், மரங்களுடைய கிளைகளில்,
உயரமான மரங்களுடைய கிளைகளில், உயரமான கட்டடங்களுடைய பகுதிகளில், இயற்கையை அந்த மாரி நடக்கக்கூடிய இந்த பீ ஃபார்மேஷன் அல்லது ஹனி ப்ரொடக்ஷன், அந்த ஹைவ் ஃபார்மேஷன், இதை தான் என்ன சொல்கிறோம்னா வால் ஆர் ஃபிக்ஸ்டு ஹைவ்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டாவது மெத்தட் வந்து மூவபிள் ஹைவ் அப்படிங்கிறது நம்ம அடாப்டபிள் கண்டிஷனில் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய விளைநிலங்களில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளால் கண்ட்ரோலபிள் கண்டிஷனில் வைக்கக்கூடியும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் பேஸ்டாகவும் நம்ம சிந்தித்து நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நம்ம பயன்படுத்துகிற சிஸ்டத்துக்கு பேர் வந்து மூவபிள் ஹைவ்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு இடத்துல பசுமையான சூழ்நிலை இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல பசுமையான சூழ்நிலை இருக்கலாம். அப்போது மூவபிள் ஹைவாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இந்த இடத்துல வச்சு நம்ம பண்ணுறோம், இன்னொரு 3 மாதம் கழித்து இந்த மாதிரியான பகுதிகளில் விவசாயம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல நிரந்தரமாக பண்ணுறதில்ல தானே. ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹைவ்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஹனி ப்ரொடக்ஷனை செய்ய முடியும். இந்த மாதிரியான ஹைவ்ஸ்க்கு பேர் மூவபிள் ஹைவ்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. வால் ஆர் ஃபிக்ஸ்டு ஹைவ், இட் இஸ் பியூர்லி நேச்சுரல் டைப் ஆஃப் அ கோம் because the bees themselves prepare the hive at any space on the wall or trees. ஸோ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஹனீஸ் இண்டிவிஜுவலாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனக்கு தேவையான அந்த பெர்மனண்ட் ஹைவ்ஸை அல்லது வால் ஆர் ஃபிக்ஸ்டு ஹைவ்ஸை வால்லையும் ட்ரீஸ்லேயும் கட்டடங்களுக்கு மேலேயும் அது இயற்கையாகவே என்ன பண்ணும், பில்டு பண்ணும். There are an opening on the side through which bees come out of the hive. அந்தமாரி அந்த சிஸ்டம் இருக்கும். ஒரு ஹைவ் இருக்குது, ஒரு நேச்சுரலான ஹைவாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்டிஃபிஷியலான ஹைவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். எந்த ஒரு வழியாக போகக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், அதேமாரி ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் இதில் இயற்கையாகவே இருக்கும். ஓகே. மூவபிள் ஹைவ்ஸ், இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஹோலோ woodlogs. நம்ம வந்து இந்த உடன் நம்ம பலகையில் செய்யப்பட்ட ஹைவாக கூட இருக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பலகையில் செய்யக்கூடிய என்ன இருக்கும், அந்த உடன் ஹைவ்ஸ் இது. சரியா? உடன் ஹைவ்ஸ் இருக்கும், அல்லது பேம்பூவில் செய்யப்பட்ட ஹைவ்ஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேம்பூவில் செய்யப்பட்ட ஹைவ்ஸ். அதே மாதிரி எர்தன் பாட்ஸில் செய்யப்பட்ட ஹைவ்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இது நான் 3 மெத்தட் நான் காமிக்கிறேன். ஆனால் இது 3 மெத்தட் மட்டும் இல்லை, நம்ம சிலபஸில் இந்த 3 மெத்தட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 3 மெத்தட் மட்டும் இல்லை, நிறைய அடாப்டபிள் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. வீடுகளில், வீட்டு பகுதிகளில், நம்மளுடைய சுவர்களில் அலங்காரம் பண்ணுற மாதிரியே நிறைய என்ன பண்ண முடியும் அப்படின்னா பீ கீப்பிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய மெத்தட்ஸு வந்தாச்சு. அதில் முக்கியமாக வந்து ஹனியை வந்து ஃப்ளோவாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டே செய்ய முடியும். ஒரு பக்கம் ஹனி ஃப்ளோ கிடச்சிட்டே இருக்கிற மாதிரியான சிஸ்டம்லாம் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஈக்கள் தன்னுடைய வேலையை ஹனியை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கோம்பில் சேர்க்கும். ஆனால் அந்த கோம்புலேருந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ஹைவ்ஸ்லேருந்து நமக்கு கீழே ஹனி இயற்கையாகவே கிடைக்கிற மாதிரி நம்ம டியூப் மூலயமா கலெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே சிஸ்டம்ஸ்லாம் இன்றைக்கி நிறையா வந்து டெவலப் ஆகிருக்குது. இந்த மாதிரியான நம்ம இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 மெத்தடில் எர்தன் பாத் மெத்தட் ஆர் உடன் மெத்தட் ஆர் பேம்பு மெத்தடில் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, ஹனியை செப்பரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இந்தமாரி மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். There exit 2 holes, one is for entrance and another for exit of the bees. ஸோ அந்தமாரி நம்ம அடாப்டபிள் கண்டிஷனில் நம்ம வைக்கிறோன்னா எப்படி இயற்கையில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹனி ஹைவ்ஸில் எப்படி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் சிஸ்டம் இருந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் சிச்சுவேஷன்ஸை வந்து இந்த மாதிரியான எர்தன் பாட்லேயோ உடன் பாட்லேயோ அல்லது வந்து பேம்பு சிஸ்டத்துலேயோ நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும், ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோ ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டோ இருக்கிற மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க.
Okay, the swarmed bees usually come to the box on their own accord. ரெண்டு வகையான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஈக்கிள்க்கு வந்து தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அது எந்த வழியை வேணாலும் சூஸ் பண்ணிக்கும். அது எந்த வழியை வேணாலும் இன் பாயிண்ட் ஆகும், எக்ஸிட் பாயிண்ட் ஆகும், அந்த பீஸ் வந்து டிசைட் பண்ணிக்கும். Some beekeepers used to take the clusters of the swarms from tree and keep them in the hive. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தமாதிரி சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிவிட்டு பிளான்ட்லேருந்து அந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டையோ அல்லது வாலில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸையோ மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தன்னுடைய அந்த அடாப்டபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹைவில் வச்சு மெயின்டைன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தவும் செய்ய முடியும். இது மூவபிள் ஹைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ராபேக்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மெத்தட். இந்தமாரி நம்ம பண்ணுற மெத்தட்ஸ் வந்து அந்த இயர்லியர் மெத்தட் 2 மெத்தட் பார்த்தோம்னா அது வந்து ஒரு இண்டிஜினஸ் மெத்தட், ஹியூமனுடைய கண்ட்ரோலில் இல்லாத நேச்சுரலாக நடக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து இண்டிஜினஸ் மெத்தட்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ட்ராபேக்ஸ் வந்து தி இண்டிஜினஸ் மெத்தட் ஆஃப் பீ கீப்பிங் சஃபர் ஃப்ரம் a number of drawbacks due to which it is not recommended by the present day panel. நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை யாரும் இப்போ என்ன பண்ணுறதில்ல, நார்மலாக இந்தமாரி வளர்க்கலாம் அப்படின்னு யாரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அடாப்டபுள் சிஸ்டத்தை தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, த ட்ராபேக்ஸ் ஆர் honey become impure because at the time of squeezing the brood cells, pollen cells, honey cells and larvae are also extracted. ஸோ அந்த நேச்சுரலான இருக்கக்கூடிய அந்த ஹனிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஈக்களை வந்து நம்ம துரத்தி விட்டுட்டு அந்த ஹனி பேஸை அந்த என்ன பண்ணலாம், நம்ம அதை கட் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்தலாம். ஆனால் அந்தமாரி பயன்படுத்தும் போது ஆக்சுவலாக அது எத்தனாவது டேயில் இருக்குது, அதோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, கரண்ட்டு டே என்ன, ஹனியினுடைய பொசிஷன் என்ன, பீஸுடைய பொசிஷன் என்னங்கிறதெல்லாம் நமக்கு என்ன தெரியாது. நம்ம பார்ப்போம், அது உயரமான கண்டிஷனில் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அந்த ஈக்களை விரட்டிட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் நமக்கு ப்ராப்பரான அந்த டேஸ் தெரியாது. ஆனால் அடாப்டபிள் கண்டிஷனில் நம்ம பண்ணும்போது ப்ராப்பரான டேஸ் தெரியும். இத்தனை நாளில் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணலாம், ஹனியை பியூரஸ்ட் ஃபார்மில் கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் நேச்சுரலில் இண்டிஜினஸ் ஃபார்மில் என்ன பண்ண முடியாது, பியூரஸ்ட் ஃபார்மில் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தமாரி நம்ம கலெக்ட் பண்ணும்போது கூடுதலாக நமக்கு என்னெல்லாம் வருது பாருங்கள், ப்ரூட் செல்ஸ் வரலாம், அதேமாரி போலன் செல்ஸ் வந்து வரலாம். பிளான்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது, போலன் செல்ஸும் நமக்கு வந்து இந்தமாரி எக்ஸ்ட்ராக்ஷனில் கிடைக்கும். ஹனி செல்ஸும் டெட் செல்ஸ், ஹனி செல்ஸும் அல்லது லார்வேஸும் எக்ஸ்ட்ராக்ஷனில் வரும். அதனால் பியூரஸ்ட் ஃபார்மில் ஹனி இருக்காது. இந்த காலனி பிகம்ஸ் வீக் டியூ டு கில்லிங் ஆஃப் தி எக்ஸ் and the larvae at the time of squeezing. ஸோ காலனி பிகம் வீக் நம்ம இந்தமாரி ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கும்போது திரும்ப ஃபர்தராக என்ன பண்ண முடியறதில்ல, பயன்படுத்த முடியாது. திரும்ப நம்ம காலனி மெயின்டைன் பண்ண முடியுமானா பீ காலனி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அங்கே வீக்னஸ் ஆகுது. அது ஒன் டைம் பர்பஸாக மட்டும்தான் அது இருக்க முடியும். ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனுக்கு அது என்ன பண்ண முடியாது, சிஸ்டமாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறோம். Formation of new hive by the escaped bees requires extra energy affect the yield. ஸோ அதுமாரி நம்ம துரத்தி விட்டு அந்த பீஸ் ஹைவ்ஸ் என்ன பண்ணணும், திரும்ப என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப ஒரு புது ஹைவை புதிய லொக்கேஷனில் டெவலப் பண்ணணும். அது எனர்ஜி நிறையா தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய சிஸ்டத்தை நம்ம பிரேக் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஸோ அந்த இயற்கையான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன பண்ணிடுறோம், இந்தமாரி நம்ம எடுத்து பயன்படுத்தும் போதோ அல்லது ஈக்களை துரத்தி விட்டுட்டு யூஸ் பண்ணும்போதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், அந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறோம். தி ஹைவேஷன் ஆஃப் பீஸ் ஆன் தி சேம் பிளேஸ் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஸோ அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது, ஹைவ்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஹனி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஹைவ் தன்னுடைய ஹனிபி தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணக்கூடியது. நம்மளுடைய கண்ட்ரோலில் அது நம்ம சொல்லி அது பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்ம சொல்லி அது வந்து உற்பத்தி பண்ணதா, நம்ம சொல்லி ஹைவை மெயின்டைன் பண்ணதா, இல்லை. அது தன்னுடைய ஓன்
இன்ட்ரெஸ்ட்டில் தன்னுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸில் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஹைவை மெயின்டைன் பண்ணுறது. அது பியூரஸ்ட் ஃபார்மில் இண்டிஜினஸ் மெத்தடில் அதை ஆக்டிவிட்டியாக தானாகவே நிகழ்த்துறது தான். நம்மளுடைய ஹியூமன் இதிலே வராது, கண்ட்ரோல்லையே அது வராது. தி ஹனி ராபர்ஸ் லைக் ரேட், ஆண்ட், வாப்ஸ் அண்ட் மங்கீஸ் மே அஃபெக்ட் தி ஹைவ் ஈஸிலி. ஆனால் இந்தமாரி இருக்கும்போது, இயற்கையாக நடக்கும்போது இந்த மாதிரியான எலிகள்னாலேயோ அல்லது வந்து எறும்புகள்னாலேயோ அல்லது மங்கீஸ்னாலேயோ இல்லை அதர் அனிமல்ஸ்னாலேயோ என்ன பண்ண முடியும், ஹைவ் சைஸை அஃபெக்ட் பண்ண முடியும். தேன் இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரியான ஹண்டிங் பண்ணி இந்த அனிமல்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியும். ஸோ அது ஒரு பாதிப்பு இதில். அதனால் நமக்கு பியூரஸ்ட் ஃபார்மில் ஹனி கிடைக்குதாங்கிறத நம்மளால் என்ன சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ரேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் மே நாட் பி அப்ளைடு, ஸோ நோ பாசிபிலிட்டி ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் தி பெஸ்ட் பீ இஸ் தேர். அதில் வந்து இந்தந்த அதை நம்ம நிறைய வந்து நம்ம 4லேருந்து ஒரு 5 வகையான பீஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியன் பீ, ஹைப்ரிட் பீஸ் நிறைய பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு பீக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது. அதனுடைய அந்த ஹனி ப்ரொடக்ஷன் நேச்சரும் வந்து டிஃபர் ஆகுது. ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு இண்டிஜினஸாக ஸ்பெசிஃபிக்கு காலனி தான் இருக்குங்கிறத நம்மளால் என்ன சொல்ல முடியல, பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதே வந்து நம்ம அடாப்டபிள் கண்டிஷன்லேருந்தே நம்ம ஹனி வளர்க்கும்போது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸை பயன்படுத்துகிறோங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். அந்த இடத்துல நம்ம இங்கே டிஃபர் ஆகிறோம். தி ஹசார்ட்ஸ் கிரியேட்டட் பை கிளைமேட்டிக் ஃபேக்ட் கேனாட் பி கண்ட்ரோல்டு. நம்ம இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது பாதிக்கப்படும். ஹனி இண்டிஜினஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹனி பீஸ், ஹனி கோம்ஸு ஈஸியாக பாதிக்கப்படும். அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மெஷர்ஸும் நம்மளால் செய்ய முடியாது. ஓகே, மாடர்ன் மெத்தட் ஆஃப் எபிகல்ச்சர். இன்றைக்கி மாடர்ன் மெத்தடில் நம்ம நிறைய அடாப்டபிள் நிறைய மெத்தட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மூவபிள் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய மெத்தட்ஸை பேம்புயோ அல்லது வந்து பாட்லேயோ அல்லது உடன் ஃபார்ம்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்மாலஸ்ட்டு ஃபார்மில் அல்லது ஓரளவுக்கு ரிச்சஸ்ட்டு ஃபார்மில் டிசைனர் வைஸு என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணி பயன்படுத்திட்டு வரோம். அது மூவபிள் மெத்தட்ஸ் அல்லது மாடர்ன் மெத்தட்னு சொல்லலாம் இதுக்கு பேர். The drawbacks of indigenous method and advanced method based on scientific facts have been developed. ஸோ நிறைய நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். ஹிஸ்ட்ரியை அடிப்படையாக வச்சோம், அனிமலுடைய பிஹேவியரை மையமாக வச்சோம், இண்டிஜியஸ் மெத்தட்ஸினுடைய ட்ராபேக்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதிய சயின்டிஃபிக் மெத்தட்ஸை அல்லது வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் எபிகல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். இட் ஹேஸ் ஓப்பன்ட் a நியூ era ஃபார் தி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அண்ட் ஹேஸ் ஆல்சோ given an opportunity ஃபார் lakhs ஆஃப் unemployed. ஸோ அந்தமாரி புதிய மெத்தடை கண்டுபிடிச்சதுனால இன்கம் சோர்ஸை இது எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். ஒரு சின்ன அளவில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி டைப்பில் நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கெலாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஹனி கீப்பிங் அல்லது பீ கீப்பிங்கை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆகவோ ஒரு என்ன சொல்கிறது கைத்தொழிலாகவோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ரீடிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இண்டிஜினஸ் ஃபார்மில் அது இயற்கையாக நடத்தக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நமக்கு இந்த மாதிரியான அடாப்டபிள் கண்டிஷனில் அந்த இயற்கை தன்மை மாறாமல் ஆனால் அந்த ஃபுல் சிஸ்டத்தை நம்ம அடாப்டபிள் கண்டிஷனில் வச்சு செய்ய முடிஞ்சதை கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணியிருக்கிறோம். அது இன்கம் சோர்ஸாக நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, நமக்கு அது டெவலப் ஆகுது. இது வந்து ஒரு இயற்கையான சூழலில் அக்ரிகல்ச்சர் நடத்துகிற எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கம் அவங்களுக்கு இயற்கையாகவே மந்த்லி ஒன்ஸ் தடைப்படாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹனி எல்லாருக்கும் தேவை தான். ஹனி எப்போ ஷார்ட்டேஜில் தான் ஹனி ப்ரொடக்ஷனுமே நடந்துகிட்ருக்கு. அதனால் ஹனி உற்பத்தி நடந்தாலே அது நல்ல மார்க்கெட் ரேட் கிடைக்கும். நமக்கு சுத்தமான நல்ல ஹனி எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இதை நம்ம வந்து எர்லியராக இருந்தக்கூடிய அந்த இண்டிஜினஸ் மெத்தட்ஸினுடைய அந்த மாடிஃபிகேஷன் மெக்கானிசம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது மூலியமாக என்ன பண்ணியிருக்கிறோம்,
இன்றைக்கி நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மாடர்ன் மெத்தட்ஸை செஞ்சு கற்றுக்கிட்டு அது வழியுமா என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத. அது நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கெல்லாம் நிறைய என்ன இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் ஆகியிருக்கு. பர்சன்ஸ் டு கீப் தெம் பிஸி இன் தி பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இது செய்யும்போது பிஸியாகவே நம்ம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக அமைஞ்சு போகுது. டெய்லி இதுக்காக மெயின்டைன் பண்ணுறது, பீஸை மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கிறது, அதை நம்ம தரம் பிரிக்கிறது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஹனி மட்டும் இல்லை, வேக்ஸ் கிடைக்குது, ராயல் ஜெல்லி கிடைக்குது, அதேமாரி இதுமாரி நிறைய அந்த ஹனி கிடைக்குது. அதாவது ஹனியவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பல் ஹனிஸ்ன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஃபார்மில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட ஒரு வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மாக இருக்கும் பட்சத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய ஹனிக்கும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணுற ஹனி பாக்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹனிலையும் நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் டிஃபர் ஆகுது. எதனால் அப்படின்னா அந்த எது ரிச்னஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேப்ப மரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு இதுலேருந்து கலெக்ட் பண்ணோம்னா அங்கே நீம் நேச்சர் அதிகமாக இருக்கும். இதே நம்ம ஃப்ளவர்ஸ் நம்ம வச்சு கொண்டு போய் வச்ச இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹனியில் அந்த நேச்சர், ஃப்ளவர்ஸ்னுடைய எசன்ஸ் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸ். இது ஹனியில் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வரோம். ஹனி ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் அது மெடிசின் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ அது குறிப்பிட்ட லொக்கேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது அதனுடைய ரெட்டிப்பு பயன்கள் என்ன ஆகுது, கூடுதலாகுது. நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அடாப்டபிள் கண்டிஷனில் மூவிங் ஹைவ்ஸில் இதெல்லாம் சாத்தியப்படுது. ஆனால் இதே இண்டிஜினஸ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக இப்படி தான் ரிச்னஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் என்ன சொல்ல முடியல, டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இதை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த ரிச்னஸ் நமக்கு அந்த ஃப்ளவர் ரிச்னஸோ அல்லது மெடிசினல் ரிச்னஸோ ஹெர்பல் ரிச்னஸோ நமக்கு ஈஸியாக என்ன கிடச்சிருது, நமக்கு கிடைக்க முடியுது. ஆனால் மூவபிள் ஃபார்மில் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சு அது மூலயமா நம்ம அந்த டைப் ஆஃப் ஹனியை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ ஆல் ஓவர் தி இயர் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரியான சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி வருஷம் ஃபுல்லாக நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதை நம்ம கையாள முடியும். அந்த வாய்ப்பு நமக்கு இந்த மூவபிள் ஃபார்ம் ஆஃப் ஹைவ்ஸை நம்ம கொடுத்துருக்கு. ஃப்ரம் திஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராம் த ரொட்டீன் அக்ரிகல்ச்சர் ஒர்க் மே நாட் ஆஃப் சஃபர். இதனால் இதுவும் ஒரு அக்ரிகல்ச்சர் டைப் ஒர்க்கு தான். அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு இது அடிஷ்னலாக ஒரு சோர்ஸாக அமைஞ்சு போகுது. இதுக்குன்னு ஒரு பெரிய மெனக்கடல் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் பேசிக்கான மெயின்டெனன்ஸும் பீ கீப்பிங் மெத்தட்ஸும் அந்த ஸ்கில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி டைப்பில் இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்ய முடியும். தன்னுடைய அக்ரிகல்ச்சர் விஷயத்தையும் அவர் என்ன பண்ண முடியும், சஃபர் ஆகாமல் இன்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாமல் ரெகுலராக இன்கம் கிடச்சிக்கிட்டு ஆக்டிவான ஃபார்மில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மெத்தட்லாம் நமக்கு கை கொடுதலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் care was taken to improve the texture of hives, and during this race hive patterns were introduced in India. ஸோ இந்த ஹைவ் ஃபார்மேஷனில் நிறைய என்ன இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதனுடைய டிசைன்ஸில் நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே என்னது, ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அடாப்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பாடங்களை வச்சு கற்றுக்கிட்டு நம்ம புதிய ஒரு ஹைவ் செய்கிறோம். அந்த ஹைவ்ஸ் மூலயமா நம்ம எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பீ கீப்பிங்கை பண்ண முடியுது, ஹனி ப்ரொடக்ஷனை செய்ய முடியுதுங்கிறது தான் இந்த இந்தியாவில் இது மாதிரியான மெத்தட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லாங்ஸ் த்ரூ ஹைவ்ஸ் containing 10 frames 44.4 into 23 cm has been used as a standard hive in Himachal Pradesh, Jammu and Kashmir and Punjab. ஸோ ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் அண்டு ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான பிரதேசங்களில் இயற்கையாகவே அந்த ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, மலைப்பாங்கான பகுதிகள், இயற்கையான சூழல், அதே மாதிரி டெம்பரேச்சர் ரேஞ்சும் கம்மியான இருக்கக்கூடிய பகுதிகள். இதெல்லாம்
ஸோ அந்தமாரி பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 44.4 × 23 சென்டிமீட்டர்ஸ் சைஸில் ஃப்ரேம் சைஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹைவ்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதான் லாங் லென்த்துக்கு என்ன பண்ணுறாங்க, லென்த்தி ஹைவ்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பீ கீப்பிங்க்கும் ஹனியோட ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அடாப்டபுள் ஃபார்மில் நிறைய உத்திகள் இருக்குது. அதில் இவங்க இந்த மாதிரியான பிரதேசங்களில் இந்த மாதிரியான உத்திகளை இவங்க பயன்படுத்துகிறாங்க ஃபார் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன், ஹனி ப்ரொடக்ஷன். ஓகே. அப்ளையன்சஸ் ஃபார் மாடர்ன் மெத்தட். ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது, ஒரு மாடர்ன் மெத்தடில் அப்ளையன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்குது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒன்று வந்து டிப்பிக்கல் மூவபிள் ஹைவ். அது வந்து ஒரு டிப்பிக்கலான மூவபிள் ஹைவ்னால் எந்த இடத்துக்கும் ரீலொக்கேட் பண்ணி வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடில் அடாப்டபுளாக இருக்கணும். செகண்ட் வந்து குயின் எக்ஸ்ட்ரூடர். குயின் எக்ஸ்க்ளூடர் அப்படின்னா, குயின் எக்ஸ்க்ளூடருங்கிறது அந்த மல்டி சிஸ்டத்தில், அதாவது ஒரு ஹைவ் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து ஹைவு. இந்த ஹைவ் பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் கண்டிஷனில் இருக்கும். பேஸ் தனியாக இருக்கும், ஹைவ் பாடி தனியாக இருக்கும், அதேமாரி மெல்ட்டிங் செக்மெண்ட் அது தனியாக இருக்கும், ரூஃப் செக்மெண்ட் தனியாக இருக்கும். அதிலலாம் வென்டிலேஷன் சிஸ்டம், ஏரேஷன் ஹோல் எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த டிட்டாச்சபிள் கண்டிஷனில் இருக்கும், தனித்தனியாக எடுத்து வைக்க முடியும், திரும்ப என்ன பண்ணிக்கலாம், செட்டப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மெச்சூர் ஆகி கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஹைவ்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு அடாப்டபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவ். ஆனால் இது வந்து ரெகுலர் மாடர்ன் மெத்தடில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவ். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் குயின் எக்ஸ்ட்ரூடர் இருக்கும், ஹனி எக்ஸ்ட்ராக்டர் தனியாக இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அதேமாரி அன்கேப்பிங் நைஃப் இருக்கும். அன்கேப்பிங் நைஃபுங்கிறது தேவைப்படும். அதர் எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு தேவைப்படும். சரியா? ஓகே. இதான் அந்த ஹைவ். நீங்கள் இது ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மில் இருந்து ஆரம்பித்து ரூஃப் செக்மெண்ட் வரைக்கும். அதேமாரி வந்து அல்வலட் ஃப்ரேம், ஹனி கோம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்குறோம். ஹனி கோம் ஃப்ரேம்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இயற்கையாகவே இது மாதிரியான சிஸ்டத்தை ஒரு ஹனி பீக்கு கொடுக்கும்போது அது இயற்கையாக என்ன பண்ணிடும், நம்மளோட இடங்களில் தேவையை நம்ம என்ன பண்ணிடுறோம், பாதியாக குறைச்சிடுறோம். அது போய் ஹார்டாக பில்ட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியை பாதியை என்ன பண்ணிடுறோம், குறைச்சிடுறோம். இதுதான் ஒரு டிப்பிக்கல் ஹைவ். ஓகே. இந்த டிப்பிக்கல் மூவ் ஹைவ் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், பாட்டம் ஸ்டாண்ட், அதேமாரி பாட்டம் போர்டு, அதேமாரி ப்ரூட் ஷாம்பர் இருக்கும், அதேமாரி சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும், இன்னர் கவர் இருக்கும், டாப் கவர் இருக்கும். சரி, இது எல்லாமே டிட்டாச்சபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்ஃபுல்லாக இது நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா குயின் எக்ஸ்ட்ரூடர்னு தனியாக இருக்கும். அதேமாரி ஹனி சப்பர்ஸ் இருக்கும், அவுட்டர் கவர், இன்னர் கவர், அதேமாரி பாட்டம் போர்டு, ஒரு பாட்டம் ஸ்டாண்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி டிட்டாச்சபிள் ஃபார்மில் அல்லது மூவபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹைவினுடைய அப்பாரட்டஸ் சிஸ்டம் இது. ஸோ ஒரு ஹைவ் இந்த சிஸ்டத்தில் தான் இருக்கும். நம்ம இந்தமாரி நம்ம ஒரு சிஸ்டமே நம்ம ஹைவே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு ஹைவை மேனுஃபேக்சர் பண்ணணும். குயின் எக்ஸ்ட்ரூடர் ஃபார் லாங்ரத்திக் ஹைவ். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், 50 சென்டிமீட்டருக்கு 3 சென்டிமீட்டர் சிஸ்டத்தில் இருக்கும், ஒரு மில்லிமீட்டர் திக்னஸில் இருக்கும். ஸோ இது வந்து குயின் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் குயின்ஸ் ஒரு கோம்பில் குயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் ஒர்க்கர் பீஸ் இருக்கும். அந்த குயினை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, குயின் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு குயின் தனியாக எடுத்தோம் அப்படின்னா இயற்கையாகவே ஒரு ஒர்க்கிங் பீஸை நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தோடு எடுத்து என்ன பண்ண முடியும், இன்னொரு சிஸ்டத்தை வளர்க்குறதுக்கு, இல்லை இன்னொரு ஹனி சிஸ்டத்தை பீ கீப்பிங் பண்ணுறதுக்கு, இன்னொரு அடாப்டபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹைவை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு குயின் வேணும். அந்த குயினை எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயின் எக்ஸ்ட்ரூடர் ஒரு ஹைவ் சிஸ்டத்தில் முக்கியமானது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஹனி. ஃபார் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன், burning fire is brought near the bee hive at the night, as a result of which bees are either killed
ஆர் தே எஸ்கேப்ட் ஆஃப். நம்ம என்ன பண்ணலாம், புகை மூட்டம் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம பீஸை அந்த அந்த ஹைவை கலெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஃபயர் காமிச்சு என்ன பண்ணலாம், பீஸை எஸ்கேப் பண்ணி வச்சுட்டு கலெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய வேறு மெத்தட்ஸ்லாம் வந்துச்சு. இது வந்து நார்மலாக கடைப்பிடிக்கக்கூடிய மெத்தட் இதெல்லாம். ஃபர்தர், தி ஹைவ் ஃபுல் ஆஃப் ஹனி இஸ் பீயிங் ரிமூவ்ட், கட் இன்டு பீசஸ் அண்டு ஸ்குவீஸ் டு கெட் ஹனி. நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்தமாரி கலெக்ட் பண்ண ஹைவில் இருந்து ஹனியை வந்து அந்த பீஸாக கட் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஹனியை நம்ம எடுப்போம். அதனால் நமக்கு வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுமான்னா இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய அடாப்டபிள் மெத்தட்ஸ் வந்திருக்கு. சம்டைம்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் டன் ஸோ தட் தி பீஸ் மே எஸ்கேப் ஃப்ரம் தி தேர் ஹைவ்ஸ். அதேமாரி வந்து எப்படி ஃபயர் யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி என்ன பண்ணலாம், ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், பீஸை எஸ்கேப் பண்ண வச்சுட்டு அல்லது பீஸை துரத்தி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஹனி பீசஸை எடுத்து ஹனி கலெக்ட் பண்ண முடியும். இது நார்மல் ப்ரொசீஜர். இது ஹனி எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிறது அட்வான்ஸ் மெத்தட். இந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டரில் நம்ம சிஸ்டத்தில் வந்து ஹனிக்காக நம்ம வச்ச அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோம் சைஸில் இருந்த சிஸ்டத்தை தான் நான் சொல்கிறேன். அதை எக்ஸ்ட்ராக்டிங் பார்ட்டில் என்ன பண்ணுறோம், ஹனி கோம்ப் சிஸ்டத்தை, அதாவது நம்ம ஒவ்வொரு அடாப்டபிள் கண்டிஷனில் வச்சு அந்த ஹனியோடு இருக்கக்கூடிய ஹனி கோம்ப் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன், ஹனி கோம்பை கலெக்ட் பண்ணி எடுத்து தனித்தனியாக பிரிக்க முடியும் தானே. அது தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஹனி கோம்பை மட்டும் தனியாக எடுத்து அதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட்டில் வச்சிடுறோம். வச்சுட்டு இது வந்து ரொட்டேட் ஆகக்கூடியது. நம்ம வந்து சுற்றணும் அப்படின்னா எப்படி வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வந்து சுற்றுமோ, லேப்லலாம் பார்த்துருப்போம், அல்லது வந்து கிளினிக்கல் லேப்லலாம் பார்த்துருப்போம். ப்ளட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணும்போது டியூப்ல ஃபார்ம்லேயே வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை வந்து நம்ம மிஷின் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குறிப்பிட்ட ஆர்பிஎம் ஸ்பீடில் அது சுற்றும். அப்படி சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து செப்பரேட் ஆகும். எது செப்பரேட் ஆகிரும், நம்ம ப்ளட் பார்ட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னா ப்ளட்டினுடைய அந்த டிப்ரிஸ் தனியாகவும் சீரம் தனியாகவும் செப்பரேட் ஆகிரும். கீழே போய் அந்த ஹார்டி மெட்டீரியல் வந்து டெபாசிட் ஆகிரும். மேலே லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடியது டியூபுடைய மேல் போர்ஷனில் இருக்கும். அது நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த எக்ஸ்ட்ரூடரில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம சுற்றும்போது ஹனி மட்டும் சிஸ்டத்துலேருந்து செப்பரேட் ஆகி அந்த எக்ஸ்ட்ரூடரில் அல்லது வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டரில் கலெக்ட் ஆகிரும். அதை டியூப் ஃபார்மில் நம்ம போட்டு என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மெத்தட். ஸோ நம்ம பீ கீப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறோம், காட்டேஜ் பிஸ்னஸாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரியான சில மிஷினரிஸை நம்ம வாங்கி வச்சு பண்ணும்போது என்ன பண்ண முடியாது, வேஸ்டேஜ் அதிகமாக இல்லாமல் ஸ்கில்டு போர்ஷனில் நம்ம வந்து சூப்பராக பண்ணும்போது இன்கம் ஒன்று வந்து கூடுதலாக என்ன பண்ண முடியும், ஜெனரேட் பண்ண முடியும், வேஸ்டேஜை தவிர்க்க முடியும். ஸோ இது அது இல்லாமல் இது வந்து அடாப்டபிள் கண்டிஷன் நிறையா வந்து என்ன இருக்குது, இதில் மிஷினரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர், 2 வந்து அன்கேப்பிங் ட்ரே, 3 வந்து ஹனி ரைப்பனர், 4 வந்து அன்கேப்பிங் நைஃபு, அதேமாரி ஸ்டெய்னர், சூப்பர் கிளீனர், கேப்பிங் கிளீனர், கிளாத் ஸ்டெய்னர் சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் குறிப்பிட்ட போர்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அன்கேப்பிங் நைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் அன்கேப்பிங் நைஃப்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக அந்த ஹனி இருக்கக்கூடிய அந்த கோம்பில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஹீட்டில் அப்படியே என்ன பண்ணி கொடுத்துரும், ஹனி கோம்பை கட் பண்ணி கொடுக்கும். சரியா, அதுக்கு தான் இந்த ஹீட் சோர்ஸாக இதை கரண்ட்டில் வச்சுக்கிட்டு ஈஸியாக என்ன பண்ணலாம், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்யூப்மெண்ட்டில் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷனில் போட்டு ஹனியை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இது அதர் எக்யூப்மெண்ட்ஸு. இன்றைக்கி நிறைய ஃபீமிங் இல்லாமல் ப்ரஷிங் மெத்தட்ஸு, ஃபுல் பாடி கவர் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு நிறைய என்ன இருக்குது, பீ கீப்பிங் சூட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஹார்ஷாக வந்து பீஸை மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான கண்டிஷனில் என்ன பண்ண முடியும்,
பீஸை வந்து எஸ்கேப் பண்ண வச்சுட்டு ஹனியை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, அல்லது ஹனி பீஸ் அல்லது ஹைவ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது மாதிரியான சூட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ இது ஃபுல் ஒரு செட்டப் தான். என்ன சொல்கிறோம், இதுதான் பீ கீப்பிங் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நல்லா புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோட கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் போர்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.